வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு நாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி என்ன ஸ்கேன் ரமா? என்னது? அண்ணாமலை ஸ்கேன். எங்க ராம அண்ணாமலை நகர் சொல்லி அண்ணாமலை ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி நாங்க மதுரை போனோம். என்ன சொன்னாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோல தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் நாங்க இப்ப ஸ்கேன் எல்லாம் எடுத்து எனக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து நானும் எங்க அக்காவும் எடுத்தோம். அதை நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். அங்க இன்னும் என்ன ஒண்ணு தெரியுமா, மதுரையில பார்க்கிங் வசதி சுத்தமா இல்ல. கரெக்டா சரியான கூட்டம். நாங்க காலையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி டோக்கன் போட்டனால நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு முடிச்சு ஓடியாந்தோம். அது எனக்கு அந்த விஷயத்துல சீக்கிரம் பண்ணி கொடுத்து நானும் 12 மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க இப்ப 1 மணி ஆகுது. 1 மணிக்கு திருப்பி எங்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன். கிளம்பிதான் போகணும் ஆக்சுவலி. சரி நாங்க போகாம இருக்க கூடாது. வாட்சா எங்க காமி யார் வாங்குனது? வாட்ச் பைத்தியம் ஆயிட்டா. இப்ப எல்லாத்துக்கும் வாட்ச் நான் இப்பதான் ஒரு வாட்ச் வாங்கி கையில கட்டியிருக்காரு. இப்ப இன்னொரு வாட்ச் கொரியர் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு என்னோட ஸ்கூல்ல படிச்ச பையன் காளீஸ்வரன் அவனோட பேரு. அப்ப காளீஸ்வரன் இப்ப நேம் மாத்திட்டாங்க. பேர் சொல்லி சஞ்சய் சஞ்சிதன் சொல்லி போட்டிருக்கான்னு தெரியல எனக்கு. அது அவங்க எங்க இருக்காங்கன்னா நம்ம கடை வச்சிருக்கோம்ல, அவங்க ஏரியால தான் நம்ம கடை வச்சிருக்கோம். அவங்க நமக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுதான் மதுரையில இருந்து முடிச்ச கையோட ஓடிக்கிருக்கீங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போலாம் பிளான் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க. சரி வந்தோடனே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிமா இப்ப போயிட்டு நாங்க வீடியோ எடுக்கிறோம். நம்ம சேனலை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா இருந்துச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஸ்கேன் எடுக்கணும். புனைக்கு பைல்வான் சங்கரி வந்திருக்கு. கொஞ்சம் காமிக்கிறேன், அப்புறம் வீட்டில் போய் பேசுவேன். எனக்கே துணைக்கு ஆள் வேணும். நம்ம வயிற்றுல இருந்த தம்பிக்கு பார்ப்பேன். தம்பி தங்கச்சி பாப்பா பேருனா லட்டு தம்பி லட்டு பாப்பா பேர் லட்டு. வச்சிருந்துச்சா வச்சிருந்துச்சு பையன். ஸ்கேன் பார்ப்போம். வெயிட் பண்ணுறோம் ஸ்கேனுக்காக. ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டேன். அதை பார்த்து உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கு. அது அடுத்த வீடியோ என்னென்ன சொன்னாங்க, மைனஸ் சொல்லிருக்காங்களா பிளஸ் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு. இப்ப பிறந்தநாளுக்கு ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாம, கடைக்கு போக முடியாம இவ்வளவும் இருந்துச்சு. வீட்லயே இருந்தோம், வீட்லயே சாப்பாடு, வீட்லயே எல்லாம் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருந்துச்சு. நான் இல்ல, மேபி நான் கடைக்கு போயிட்டு தான் வரேன். ஒரு வீட்லயே இருந்தாங்க, எங்கேயுமே போக முடியாம. ஒரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னா நாங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா இளநீ. ராமே வண்டியில ஸ்டாக் இருக்கும். இதுக்காக ஒவ்வொரு நேரம் போய் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஏத்தி. அப்ப ஏன்னா நீ இப்ப 2 இளநீ சாப்பிடுறாங்க, காலையில 1 ஈவினிங் 1, மறுநாள் காலைல 1 ஈவினிங் 1. அப்பப்போ வாங்கிக்கவே ஓயாம வாங்க முடியல. இப்ப மதுரை போனேன், ஒரே கடையில 5 வாங்கி போட்டேன். குடிச்சாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 1 குடிப்பாங்க. மகி வேற பிடிக்கிறேன், அதனால நல்லது தானே அப்படின்னு வாங்கி போட்டேன் மொத்தமா. ஸ்கேன்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க. அதுல என்ன அந்த வீடியோல வேணா உங்களுக்கு தெளிவா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஸ்கேன் போடும்போதே உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க. கையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி அதெல்லாம் அது சொல்லுவாங்க. அந்த வீடியோல பாருங்க. எல்லா ஸ்கேனும் நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏதாவது சொல்லிடுவாங்க. பயந்தோம் நாங்க 2 பேருமே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ஆயிருக்கு. நாங்க ரொம்ப பயத்தோடயே இருந்தோம். எதுவும் சொல்லிடுவாங்களோ, ஏதாவது இல்லாம போயிருமோ, ஏதாவது இதாயிருமோ அப்படின்னு ரொம்ப பயத்தோட இருந்தேன். எல்லாரோட மம்மிக்கும் இருக்கிறது அது பதட்டம் தான். இந்த 5 மந்த் எனக்கு அந்த பதட்டம் இல்ல. ஏன்னா இல்ல இன்னொரு விஷயம், இந்த 5 மந்த்துக்காக தான் நம்ம வளகாப்பே போடாம வச்சிருக்கோம். இந்த
இந்த ஸ்கேன் எடுக்கணும்ன்றது நிறம்லாம் போட்டிருக்கணும் ஆக்சுவலி நாங்க. ஏன்னா முடிய போகுது எனக்கு 6ஆம் தேதியோட முடியுது. ஸ்கேன் முடிச்சுட்டு இந்த இப்போ அடுத்து என்னன்னா நாளை பொறுத்து கோயிலுக்கு போகிறோம். ஆமா ஸ்கேனுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிறேன். நான் நம்ம கார் எடுத்துட்டு அந்த காரை சாமி கும்பிடவே இல்லைன்னா குழந்தை நல்லபடியா இருக்குன்னு நினைச்சு சாமியை கும்பிட்டு ஸ்கேனை முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லனதுக்கு அப்புறம் நம்ம காரை கொண்டு போய் நம்ம கோயிலுக்கு சொந்த குலசாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. சந்தோஷமா நான் குலசாமி கோயிலுக்கு போவேன். நல்லா இருக்கு. இனி வந்து எப்படி சொல்றதுன்னா இனி வந்து பாப்பாவை தம்பியோ வந்து growth. அவளுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு வேணுமோ அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வீட்டுல செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். என்னென்ன வேணுமோ அதை பூரா பண்ண போறேன். இனி வந்து நம்ம கொடுக்கற சாப்பாடு மகிழனுக்கு நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இப்ப பிறக்க போற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக என்ன பிளான், அடுத்து என்ன பிளான் மேபி வரலாம். அடுத்த வீடியோல கூட கண்டிப்பா சொல்றேன். அதுக்காக போய் இப்ப எங்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட் வீட்டு வளகாப்புன்னு சொன்னோம்ல, இங்க ஒரு இடத்துல உட்காரல, நேரா வந்தோம். மதுரையில இருந்து ஸ்கேன் முடிச்சு இப்படியே வந்தோம். வந்த உடனே நேரா வந்து இப்ப இங்க மண்டபத்துக்கு தான் போறோம். ஏன்னா அந்த அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நீங்க வந்தே ஆகணும்னு எங்க அத்தைகிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா போய் மொய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பா போகணும், பழக்க வழக்கத்துக்காக கண்டிப்பா போகணும். அதோடய முக்கியமா அவர் டிவிக்கு கட்சியில இருக்காரு. விஜய் அண்ணாக்காக மட்டுமே போகணும் கண்டிப்பா. அப்படியும் இல்ல, என் ஃப்ரெண்டு மெயினா வந்து உங்க ஃப்ரெண்டு உங்களோட படிச்ச பையன் அந்த அண்ணன். நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலுமே அந்த இன்னும் அந்த பாண்டிங், இந்த ஸ்கூல்ல படிச்ச பாண்டிங் இன்னுமே இருக்கு. அந்த இதுக்காக நம்ம கண்டிப்பா போய் ஆகண்டான்னு சொன்னோன்னா நான் ட்ரெஸ் கூட மாத்தல, வேமா ராம போய் ட்ரெஸ் பாருங்க, இவனை பாருங்க வாட்ச் கட்டியிருக்கானோ. சரி ஓகே, நம்ம போயிட்டு நாங்க கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சா அவங்க வீடியோல எடுக்கலாமானே எனக்கு தெரியல. சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுக்கிறோம், சும்மா நார்மலா எடுக்கிறோம். பாருங்க இதுக்கு மேல என்னால வீடியோ எடுக்க முடியல, அதனால சாப்பிட்ற இடத்துல வீடியோ எடுக்க ராமா ராமானா என் ஹஸ்பண்ட்ரா. தலையில என்ன இருக்கு, சின்ன பாடு சாப்பாடு காமிக்கிறேன். இங்கதான் வந்து நடந்துச்சு. எங்களால வளகாப்பு உள்ள எடுக்க முடியல, எடுக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு இருந்தா கூட நாங்க எடுத்திருப்போம். நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்டு வந்து காமிக்கிறேன். இந்த கீழ இருக்காரு, இதுல இருப்பாரு, இங்கிட்டு காமிச்சிரு. போயிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் எப்படா சாய்வோம்னு இருக்கு. காலையில இருந்து ஒரே ரவுண்ட்ஸ், காலையில இருந்தே செம்ம ரவுண்ட்ஸ். இங்க பாருங்க, என்னோட மூஞ்சியை பாருங்களேன், செம்மையா வெக்கையா இருக்கு. முடியல, வீட்டுக்கு போய் செம்ம வெயில். அண்ட் தென் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு நல்லபடியா, மன திருப்தியா இருக்கணும். சரி நம்ம சொன்னதுக்கு வந்துட்டோம் நல்லபடியா அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வந்து வேலை இருந்தாலும் நான் வந்துட்டோம். ஓகே தென் இப்போ போய் நல்லா நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுவோம். என்னடாமா போயிட்டு ஓகே குட்டீஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது ஈவினிங் வந்து இது ஒரு லாகோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். என்ன நின்றதுக்கு கொஞ்சம் செலவு வச்சுட்டாங்க. நான் கிடையாது, இங்கே பாருங்க. ஐயோ யாரா இது வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா? இது பிராய்லர் கோழி, இது நாட்டுக்கோழி. அப்படி கோழி குஞ்சு வளர்க்குறது சார் வேணுமா? அவர்கிட்ட கோழி நீ தூக்குற, தூக்கலாம் ரொம்ப போட்டு அமுக்க தான் கூடாது. அழகா இருக்குல்ல, இப்படிதான் தூக்கணும். இப்படி தூக்கி தான் கையில வச்சுக்கணும். கோழி குஞ்சு வாங்கிருக்காங்க. இங்க வந்துச்சு, கொண்டு வந்தாங்க, அதை வாங்கிட்டாங்க. சரி இப்ப பாரு, இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸ்கேனில் என்ன சொன்னாங்க அப்படின்றத நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, பேபி என்ன வெயிட் இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் சேம் வெயிட்டில் தான் இருக்கேன். பேபிக்கு கொஞ்சம் வெயிட் இருக்குது, எல்லாமே ஓகேயாக தான் இருக்குது. ஸ்கேன் படிலாம் பார்த்தோம் அப்படின்னா பையன் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ராமனுக்கு வந்து பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் தோன்றது தானே.
நம்மளுக்கு ஒரு பையன் வேணும், இன்னொரு பையன் வேணும், இல்லை இன்னொரு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் தோன்றுறது தான். அந்த மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நிறைய பேர் அக்கா ஓகே நல்லது, 2 பசங்க தான் சூப்பர்க்கா, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்க. எல்லாமே எதாக இருந்தாலும் ஓகே தான். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, குட்டி குட்டி ஆசை, இப்படி இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. அந்த ஆசைகள் தான் எனக்கு வந்து இந்த பையன் மேலே. ராமனுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது, பொண்ணு வேணும்னு. அது வந்து அவர் தான் சொல்கிறாரே, இப்படி வேணும் பொண்ணு, அப்படி வேணும் பொண்ணு, அந்த மாதிரி அவருக்கு அந்த கடவுள் வந்து என்னை பொண்ணு கொடுத்தா ஓகேவா, பையன் கொடுத்தா நம்மளுக்கு ஓகேவான்றது அந்த கடவுளுக்கு தெரியும். அதை வந்து அந்த டயத்தில் பார்ப்போம். இன்னும் வெறும் 4 months தான் இருக்குது. 4 monthsல பார்த்துடலாம் என்ன பேபி கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம தப்பிச்சோமா இல்லை மாட்டினோமான்றது வந்து இன்னும் ஒரு 4 மாதத்தில் தெரிஞ்சிடும். பார்த்துக்கலாம். இப்போ வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க. மகி கொஞ்சம் இதாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து வந்துடுவாங்க, அச்சம்மா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே நாளைக்கு கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும். நாளை கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கடா போகிறாராம்மா நாளை கழித்து? எந்த கோயில்? குலதெய்வம்? உன் குலதெய்வமே நான் தானேடா. என்னடா இன்னைக்கு மகி ஸ்கூலுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா அவன் லீவ் போடுறாங்க. அதனால் 2 பேர் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விளாட முடிச்சோன்னே நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ராமன் விளாட போயிடுவார். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன், அம்மா வந்துடுவாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேனில் என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டீங்க. மகி பாப்பா பார்த்தியா ஸ்கேனில்? தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? தம்பி பாப்பா. இப்படி கண்ணை பார்த்தியா? தம்பி பாப்பா அப்படின்ற. ஐயோ இன்னைக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு. நான் போய் பார்க்கவே இல்லையா. நான் நேற்று காலைல சொல்லிக்கிட்டு இருந்தேன், தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குடா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு. தங்கச்சி பாப்பா தான் உனக்கு பிடிக்காதே அப்படின்னு நான் சொன்னேன். தங்கச்சி பாப்பாவும் பிடிக்குமா, தம்பி பாப்பாவும் பிடிக்கும், 2மே பிடிக்கும். ஆனால் தம்பி பாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே ஓகே தான். இருந்தாலுமே வந்து அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பையன் தான். ஏன்னா அவனுக்கு விளாட்றதுக்கு ஒரு ஆள் வேணும். பொம்பளை பிள்ளையா இருந்தால் விளையாடுறதுன்னு ஒரு பயம் அவனுக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய கெஸ் பண்ணுறாங்க. என் ஃபேமிலியிலே இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறாங்க. உன் ஃபேஸ் வந்து எந்த விதமான மாற்றமுமே தெரியல. என் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்கிறான், நீலாம் மகிக்கு வந்து 6 monthsலேயே நல்லா வெயிட் போட்டா, இப்போ வந்து எந்த வெயிட்டுமே நீ ஏறவே இல்லை, உனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்றா. இன்னொருத்தி நான் எனக்கு தோன்றது எனக்கு வந்து பையன் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. சில பேர் பையன், சில பேர் பொண்ணு, அந்த மாதிரி ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி கெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். முக்கால்வாசி கேர்ள் பேபி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பையன். எந்த குழந்தைய அதிகமாக நம்ம சூஸ் பண்ணி சொல்கிறோமோ அது அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் எப்படி பிறக்குதுன்னு. அந்த கடவுளுக்கே தான் தெரியும் என்ன குழந்தை என்னன்னு. ஸ்கேனில் நம்மளுக்கு எதுவுமே தெரிய போகிறது இல்லை. ஆனால் சில பேர் இந்த ஸ்கேனை வச்செல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல. எனக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. மகிக்கும் இந்த குழந்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளசண்டாலே வந்து நம்மளுக்கு வந்து மகிக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ட் பீட்டு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் கிடையாது. ஹார்ட் பீட் வச்சு எந்த பேபின்றதை கன்ஃபார்மாக 100% சொல்லவே முடியாது. எந்த விதமான மாற்றம்னா நிறையாது மாற்றமாக இருக்கிறதுனால, அதனால நான் வந்து இந்த குழந்தை நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலுமே ஓகே தான். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பேபி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குருவோம். ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கேனில் என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மகிக்கும் இந்த பேபிக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு தனித்தனியாக நாங்கள் வீடியோஸ் போடுறேன், அதையும் பாருங்கள். எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.